நாட்டின் முனைப்பான திட்டங்களால் மின்தடை இல்லாத மாநிலங்களாக தமிழ்நாடு திகழ்கிறது. 3 ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு தமிழக அரசு பெருமிதம். கன்னியாகுமரியில் சூரிய நமஸ்காரம் செய்து வழிபாடு நடத்திய பிரதமர் மோடி. விவேகானந்த நினைவு மண்டபத்தில் தியானம் செய்யும் காட்சிகளும் வெளியீடு. தேர்தல் நடத்தை விதியாளர்கள் 1100 கோடி ரூபாய் ரொக்கம் நகைகளை கைப்பற்றிய வருமான வரித்துறை. கடந்த தேர்தலை விட 182 விழுக்காடு அதிகம் என தகவல். கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகளை திறப்பது நியாயமா? புதுச்சேரி போன்று தமிழ்நாட்டிலும் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னையில் தெருநாய் கடித்ததில் 2 வயது குழந்தைக்கு முகத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி. அண்ணா நகரில் இரவு நேரங்களில் அதிக அளவு நாய்கள் சுற்றுவதாக பொதுமக்கள் அச்சம். மருதமலை வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தாய் யானைக்கு வனத்துறை சிகிச்சை. தாயை பிரியாமல் அதன் அருகிலேயே தவிப்போடு நிற்கும் குட்டி யானை. செல்போனை ஒப்படைக்குமாறு யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு மதுரை கிளை நோட்டீஸ். ஒடிசாவில் தொலைதூர கிராமத்துக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை நடந்தே தூக்கிச் சென்ற தேர்தல் பணியாளர்கள். மக்களவைக்கு 7வது கட்டமாகவும் ஒடிசாவுக்கு சட்டசபையில் 4வது கட்டமாகவும் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மகாராஷ்டிராவில் ஊருக்குள் தண்ணீர் கிடைக்காமல் காடுமேடாக நீர்நிலைகளில் தண்ணீர் தேடி அலையும் மக்கள். அதிகாலை 4 மணிக்கே பாத்திரங்களுடன் கிளம்பி பல மைல் தூரம் நடந்து சென்று நீர்நிலை அருகே பள்ளம் தோண்டி தண்ணீர் பிடித்து வரும் நிலை. தலைநகர் டெல்லியில் கடும் குடிநீர் பஞ்சம் நிலவுவதால் அண்டை மாநிலங்களிடம் இருந்து கூடுதல் நீர் ஒதுக்கீடு செய்ய கோரிய உச்சநீதிமன்றத்தில் டெல்லி அரசு மனு. நீர் தேவை அதிகரித்துள்ளதால் அடுத்த 1 மாதத்திற்கு ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சலம் ஆகிய மாநிலங்களில் கூடுதல் நீர் ஒதுக்கீடு செய்ய கோரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.